Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் சாஃப்டான கால்சியம் ரிச்சான ஒரு பாலக் சப்பாத்தி தான். கீரையே சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்க கீரையை இந்த மாதிரி ஒரு ரெசிபி சப்பாத்தியில போட்டு செஞ்சு கொடுக்குறப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எங்க அம்மா பாலக் சப்பாத்தி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதை என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். அந்த பாலக்கீரை நல்லா அது க்ரீனிஷாக இருக்கிறதுக்காக சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா பாயில் ஆகி வரப்போ ஒரு கட்டளவு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை கைப்பிடி அளவு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பெரிய கைப்பிடி அளவு பாலக்கீரையாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக இந்த மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு கீரை அதிகமாக இருக்குது, மாவு கம்மியாக இருக்கும், அந்த பிரச்சனை வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் சூப்பராக இருக்கும். இப்போ கீரையை சேர்த்து அது நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி வர ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது இந்த குவான்டிட்டிக்கு நான் ஒரு 5 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன், வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு. இதை சாஃப்டாக வீட்டில் எப்படி கோதுமை மாவு அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவை சேர்த்து நடுவில் குழி பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, பாலக் பியூரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்கிறத தண்ணி கலந்து அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு மாவுக்கு பத்தாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பியூரியை முதல்ல அந்த மாவு கூட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் பைண்ட் ஆனதுக்கப்புறம் நான் கலந்து வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, மிக்சி ஜாரோட அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அந்த சப்பாத்தி மாவு சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு அதை நல்லா அதுக்கு நீடிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு மாவு உங்களுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலால் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை தடவி நல்லா இன்னொரு தடவை ரோல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி மாவு. நல்லா ஊறிட்டு 1/2 அன் ஹவர் இப்போ சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு சைஸில் சப்பாத்தி உருண்டை எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நான் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் நார்மலாக ஆயில் மட்டும் தடவி செஞ்சுக்கலாம். இல்லை புல்கா மாதிரி ட்ரையாகவும் ஜஸ்ட் ரவுண்டாக தேய்ச்சி நீங்கள் சுட்டாலுமே சூப்பராக சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணுறங்காட்டிக்கு நான் பரோட்டா மாதிரி நடுவில் நெய்யை தடவிட்டு அப்புறமா சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஹீட்டாக இருக்கிற தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தியை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப தின்னாகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க. கரெக்டாக மீடியம் சைஸில் போட்டிங்கன்னா மேலால் நான் நெய்யை தான் தடவி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைங்களுக்குனால. போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ளிப் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நெய்யை நல்லா கிரீஸ் பண்ணிக்கிங்க. அது 2 பக்கம் போடுறப்போ நல்லா உப்பி வரும் சப்பாத்தி. ரொம்ப நேரம் திருப்பி போட்டுட்ருக்காம ஒரு 2 தடவை மட்டும் திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்டான பாலக் சப்பாத்தி ரெடி ஆகிடும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு கீரை சாப்பிடாம இருக்கிறாங்க, காய் சாப்பிடாம இருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்பாத்திஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.